பிரியமானவர்களே, நிறைய பேர் நமக்கு எப்போ பயம் வரும்னா, நாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை விட பெரியவங்க வந்து உட்காந்தாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும். நம்ம படிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்மளை விட நல்லா படிக்கிறவங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். பரீட்சையில் கூட பாருங்க, நல்லா தான் படிச்சுட்டு போய் எழுதிட்டு இருப்போம். நம்மளை விட நல்லா எழுதுகிற ஆள் பக்கத்தில் வேகமாக எழுதி பேப்பரை கொடுத்தா நம்மளுக்கு கைகாலெலாம் பேர்த்துரும். என்னமோ பண்ணுறான் பொழுது, இவ்வளோ தூரம் அழகா எழுதிட்டானே, இவ்வளோ வேகமாக கொடுத்துட்டானே அப்படின்னு. சில வேளையில் பரீட்சைக்கு வெளியில் காத்துட்டு இருக்க பிள்ளைங்க கூட தங்களை விட நல்லா படிச்சுட்டு கூலாக சுற்றி வர்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் வரும். நம்மலாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், இவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அப்போ ஒரு பயம், நம்மளை விட பெரிய ஆள். அதே போல் ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் நிறைய படித்து பட்டம் பெற்று நிறைய அனுபவத்தோட பக்கத்தில் உட்காந்தா நமக்கு வேலை ஓடாது. நம்மளை விட பெரியவங்க வந்தாலே ஒரு பயம் நம்மளை இயற்கையாகவே என்ன செய்யும், பிடிக்கும். நம்மோட இணையாக இருக்கிறவங்க நம்மளை விட கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்தா பயம் வராது. நம்மளை விட பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது பயம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறாரு யாக்கோபை பார்த்துட்டு, பயப்படாதே அப்படின்னாரு. எப்போ சொன்னார்னா, நீ பூச்சியை போல இருக்கியப்பா, மற்றவங்களாம் பெரிய பெரியவனா இருக்கான், அதனால நீ பயப்படாதுன்றார். இந்த காலையில் யாரையாவது பார்த்து உங்களோட பெரியவங்க, உங்களோட பலத்தவங்க, உங்களோட சிறந்தவங்க, உங்களோட அனுபவசாலிகள், உங்களோட ஞானம் படைத்தவர்கள், உங்களோட சிறந்தவர்கள்னு பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுறாரு, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ போய் உட்காடுறீங்க, ஐயோ என்னை விட படித்தவங்களா இருக்கிறாங்க, எங்களை விட நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க, நல்லா எக்ஸிபிட் பண்ணுறவங்க இருக்காங்க, அதை பார்த்தோன்னே பயமாக இருக்குது பாஸ்டர். பயப்படாதீங்க.